Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-timirandasya Jnana-jana-salakaya Sakshural-militam hena Tasmai Shri-gurave Namaha. Mokam karoti vacharam bhangam langayate girim Yatkripatamaham bande Shri Gurum Dinadaram Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram Nama Om Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Prajanine Nirvishesha Shunyavadhi Bhashya Dadeshadadine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajari Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mahamandram ki Divine Grace Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Ishwananda Guru Maharaj ki Jai Gaura Premanande Hari Hari Bol Hare Krishna Nadi Nanda Dachina Tony Hare Krishna Mataji ஆரம்பிக்கலாம். காலகட்டத்தை வீட்டில் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா நீங்கள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால ஞாயிறு வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வீடியோ வர மாட்டேங்க. அப்படியா? சில சமயம் இப்படி ஆகுது. அது பரவாயில்ல. அப்பப்போ வரலன்னா பரவாயில்ல. வீடியோ இப்போ வீடியோ வருதுல்ல? சரி சரி. ஸோ நாயர் வந்து இறந்துறார். ஓகே, அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்றார் பிரபாத. மோதேதா சாதுரப்பி ரிஷிகா சர்பஹத்யா அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னா, ஒரு சாது கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு பாம்பு இல்லை தேள் இறக்கும் போது சந்தோஷப்படுவாராம் அடித்து கொள்ளும்போது. அந்த மாதிரி இந்த நாயர் வந்தது கரெக்டு தான் சொல்லி ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க பிரபாத். ஓகே, மிஸ்ஸஸ் நாயர் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஃபைட்டை தொடர்றாங்க. அவர் ஹஸ்பண்ட் இறந்தோடனே மிஸ்ஸஸ் நாயர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்க லாயர்ஸாக நான் பண்ணிடலாம் இஸ்கானை விரட்டிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க லாயர்ஸ்லாம், வக்கீல்லாம். 1973 ஏப்ரல் இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வருது. ஓகே, மாதமாக இழுக்குது. ஒரு பதிலும் இல்லை, ஒரு முடிவும் கிடையாது. ஹாசினி ரொம்ப நட்டு. ஸோ ஒரு முடிவும் இல்லை. ஸோ அதனால் இப்போ என்ன பிரபாத் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இப்போ வந்து நம்ம இது இது பில்டிங்கில் வந்து டெம்பிள் கட்ட முடியாதுன்ட்டு பிரபாத் என்ன பண்ணுறாருன்னா வெஸ்ட்டுக்கு டூர் பண்ண போயிடுறாரு. மேற்கத்திய நாடுகளுக்கு திருப்பி பயணம் பண்ண போயிடுறாரு. ஓகே, ஏன்னா இந்த லேண்டு தான் ஒன்றும் முடிவாகல இல்லையா, அதனால். ஸோ ஆனால் ப்ராக்ரஸ் எதுவுமே இல்லை. அப்படியே சும்மா டிவோர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ டெம்பரவரியாக ஒரு ஷெட்டு போட்டு அதில் தான் ராதாகிருஷ்ணன் வச்சுருக்காங்க, ராதா ராசபிகாரி வச்சுருக்காங்க இல்லையா. ஒரு நாள் ஆச்சுன்னா எந்த ஒரு வார்னிங் இல்லாமல் மிஸ்ஸஸ் நாயர் என்ன பண்ணுறாரு, ஒரு வன்முறையை வந்து தூண்டி விடுறாரு. ஜூன் 1 ஓகே, பிரபாத் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்துட்டார். இப்போ ஜூன் 1 என்ன பண்ணுறாங்கன்னா, டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மார்னிங் இதெல்லாம் ஆரத்தி பாவன கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் ஆளுங்க, ஏதாவது கோயில் இடிக்கக்கூடிய ஆளுங்க வந்திருக்காங்க. எப்படியோ இந்த மிஸ்ஸஸ் நாயர் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்ல ஒரு அத்தாரிட்டியை பேசி இந்த கோயிலை இடிச்சிருங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ கிரிராஜ் பிரபு, அப்போ வந்து பிரபு மகாராஜ் ஆகலை. அப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து அந்த லெட்டரை காட்டுறாரு. இந்த மாதிரி இஸ்கான் வந்து லீகலாக நாங்கள் இதை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம், இதில் வந்து நாங்கள் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியும் பண்ணலைன்னு சொல்லி காட்டுவார். அதெல்லாம் அவர் இக்னோர் பண்ணிடுவார். ஏற்கனவே காசு வாங்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். நேராக புல்டோசர், பெரிய பெரிய இந்த ப்ளோ டார்ச், பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு ஸ்லஜ் ஹேமர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு இருப்பாங்க. டிவோட்டிஸ் எவ்வளோ கத்துவாங்க, கேட்கவே மாட்டாங்க.
அந்த முதல்ல கீர்த்தன் ஹால் வச்சுருப்பாங்க. அந்த கீர்த்தன் ஹாலை முதல்ல இறக்குன்னு சொல்லி அந்த கீர்த்தன் ஹால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போய் அப்படி கடைசியில் டிடி ரூமை காலி பண்ணும். அதுதான் அவங்களுடைய எய்ம். ஓகே. ஸோ டிவோட்டிஸ் எவ்வளோ சொல்லுவாங்க, இருந்தாலும் போலீஸ்மேன் திடீர்னு வந்துடுவாங்க. திடீர்னு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, டிவோட்டிஸ் அப்படி 4-5 போலீஸ்காரங்க ஒரு டிவோட்டி தூக்கி போவாங்க. அப்படி எல்லா டிவோட்டிஸ் தூக்கி போயிடுவாங்க. டிவோட்டிஸ் என்ன பண்ண தெரியாது. இப்போ ஒரு மாதாஜி இருப்பாங்க. அந்த மாதாஜி என்ன பண்ணிப்பாங்க, முடியை பிடிச்சி தரதன்னு இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் அங்கே டெனன்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. சில பேர் சந்தோஷப்படுவாங்க, சில பேர் அங்கே வாடகை இருக்கவங்களாம் வருத்தப்படுவாங்க. சார் இந்த மாதிரி ஒரு பயாசான ஒரு ஃபாரின் டிவோட்டிஸ் அவங்க போய் இப்படி பண்ணுறாங்களே போலீஸ்காரங்கன்னு சொல்லி. ஆனால் போலீஸ்காரங்கனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போ ஒரு மனிஷ் வி அப்படின்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணுவார், நேராக போயிட்டு மகாதேவியா அப்படி பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு கால் பண்ணுவார். அவருடைய ஃப்ரெண்டு வந்து வினோத் குப்தா, அவரும் பெரிய பிஸ்னஸ்மேன். ஓகே. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஹரிகேஷ் அல்லாண்டிக்கு இந்த லேண்டுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தா கடைசியில் ஒரு மாதாஜி என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க அப்படியே முடியை பிடிச்சி தூக்கி இழுத்துட்டு போவாங்க. அதை 2 பேரும் விட்னஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த 2 பேரும் பார்க்கலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிடி ரூமை வந்து அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அந்த மாதாஜியை க்ளோஸ் பண்ணாமல் போகிறாங்க. ஓகே. 3 பேர் என்ன பண்ணுறாங்க, 3 போலீஸ்காரங்க அந்த மாதாஜியில் சண்டை போட்டு அந்த டிடி முன்னால் நின்றுக்கிறாங்க. அந்த மாதாஜியை அப்புறப்படுத்திட்டாங்க. மகாதேவ் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு வாடகைக்கு இருப்பார்ல மிஸ் ஆச்சாரியா, ஏற்கனவே பிரபுபாதர் தங்குறதுக்கு இடம் கொடுத்தார் மிஸ் ஆச்சாரியா. ஏன்னா பிரபுபாதர் அந்த குடிசலை போட்டு அங்கே தான் தங்கியிருப்பார். அப்போ ஆச்சாரியா என்ன பண்ணுவார், எங்கள் வீட்டில் தங்குன்னு சொல்லி சொன்னால் பிரபுபாதர் அங்கே தங்கியிருந்தார். அதனால் நேராக மகாதேவா அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நான் ஓகே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். ஓகே. அவர் டெனன்ட், அவர் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ண போகிறார். மகாதேவ் தான் பிஸ்னஸ்மேன், அவர் டெனன்ட். அவருக்கு வந்து பயாசான பர்சன். பிரபுபாதம் தான் எங்கள் வீட்டில் தங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மகாதேவ் என்ன பண்ணுறாரு, அவருடைய சகோதரர் சந்திர மகாதேவ் தான், அவர் பெரிய ஆள், ஆக்சுவலாக பயங்கர வெல்தி. அவர் வந்து பால் தாக்கரேயோட ஃப்ரெண்டு. பிஸ்னஸ்மேன்லாம் பயங்கர பொலிட்டிக்ஸில் இது கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, நீ எதாவது பண்ணு, டக்குன்னு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணுவார், பால் தாக்கரே கால் பண்ணுவார். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஹிந்து டெம்பிளை வந்து ஒரு ஹிந்து ஆஃபீஸரே, ஹிந்து முனிசிபல் ஆஃபீஸரே ஒரு ஹிந்து டெம்பிளை இடிக்கிறாங்க, இது வந்து விஷ்ணுவோட டெம்பிள் அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் என்ன பண்ணுவார், நேராக உடனே கமிஷனருக்கு ஃபோன் எடுப்பார். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி நடக்குது, நம்ம பாம்பேலேயே இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னோடனே கமிஷனர் சொல்லுவா, இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை, ஏன்னா கீழே காசு வாங்கியிருப்பாங்க. ஏன் திடீர்னு நடக்கவே கிடையாது, இல்லவே கிடையாது, நான் எதுவுமே சொல்லலைன்னு சொன்னேன். சரி, அப்புறம் கமிஷனர் வந்து ஏதோ இன்னமும் ஏதோ நீ உடனே ஸ்டாப் பண்ணாது அப்படின்வார். உடனே கமிஷனர் கீழே இருக்க ஆஃபீஸருக்கு, வார்டு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதில் உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னா, அங்கே என்ன பண்ணாங்க, வார்டு ஆஃபீஸர் வந்து ஒரு ஆளை டக்குன்னு அனுப்பிச்சு சைட்டுக்கு அனுப்பிச்சு அந்த ஸ்டாப் ஆர்டரோடு வருவார். கரெக்டாக 2 மணி ஆகிடும் அவர் வர்றதுக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க, தூணுக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா ஹாலையும் காலி பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் டிடி தான் இது பண்ணுவோம், டிடி ரூமை தான் இது பண்ணுவோம். டிடி ரூமில் கையை வைக்க போகும்போது கரெக்டாக அந்த ஆள் வருவார், வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். உடனே ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், ஸ்டாப் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. டிடி ரூம் மாத்திரம் டச் பண்ண மாட்டாங்க. ஓகே. ராஸ்விகாரிக்கு ஜாய். அதனால் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரபுபாதர் கல்கட்டாவில் இருந்திருக்கார். ஆனால் ஃபஸ்ட்டு போயிட்டு திருப்பி கல்கட்டா வந்துட்டார். ஓகே. இந்த மாதிரி பிரபுபாதத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் வந்து லோக்கலாக யார் யார் இஸ்கானுக்கு இருக்காங்களோ அவங்க லைஃப் மெம்பர்லாம் கூப்பிடுங்க, இதை வந்து நீங்கள் ஒரு மாசாக பப்ளிஷ் பண்ணி இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெசேஜ் என்ன வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே. நிறையா லைஃப் மெம்பர் தான் சொல்லுவாங்க. சதா ஜிவத்லால் இவர் வந்து ஹிந்து விஸ்வ பரிஷத், பிஹெச்பி அது பிஜேபி அது அந்த மாதிரி தான் ஹிந்து விஸ்வ பரிஷத் அந்த பார்ட்டிக்கு வந்து தலைவர். ஓகே. சதா ஜிவத்லால். ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த மாதிரி ஹிந்து தர்மம் இது டிஃபெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையே. அவங்ககிட்ட இந்த கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் சேத்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறையா கைகாலுங்க வச்சுருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி வயலன்ஸாக வேணால் பார்த்துப்பாருன்னு சொன்னாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், எல்லா ஐடியாவும் பிரபுபாதர் சொல்கிறார், இது கிருஷ்ணாவோட பிளான் தான், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் பயப்பட வேணான்னு சொல்கிறார். ஓகே. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இவங்க ஆக்சிடென்ட் நடக்குனாலேயே அந்த மிஸ்ஸஸ் நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பத்திரிக்கை இருக்குல்ல, இந்த டெய்லி பத்திரிக்கை, அதில் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. அன்ஆத்தரைஸ்ட் இஸ்கான் டெம்பிள் டிமாலிஷ்ட் பை முனிசிபல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க.
இஸ்கான் டெம்பிள் அன்ஆத்தரைஸ், நாங்கள் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் டிமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. அடடா, இந்த மாதிரி பேட் பப்ளிசிட்டி ஆயிடுச்சுல. இப்போ என்ன பண்ண, டிவோட்டிஸ்க்கு வேலை என்னது, நேராக இந்த ஜித்வத்லாலுடைய ஆஃபீஸ் போயிட்டு எல்லா டிவோட்டிஸ் அங்கே உட்காந்துட்டு எல்லா நியூஸ் பேப்பருக்கும் ஃபோன் பண்ணி என்னென்ன பப்ளிசிட்டி பண்ணுமோ அவ்வளோ இந்த வேலையில் இறங்கிறாங்க டிவோட்டிஸ். ஓகே, நிறையா இந்தியன்ஸுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன ஒரு டெம்பிளை போய் இடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஷாக்காக இருந்தது இல்லை, அந்த காலத்தில் ரொம்ப ஷாக். ஓகே, 1972, ஓகே, ஏறத்தாழ ஒரு 52 வருஷம். ஓகே, அப்போல்லாம் ஒரு டெம்பிளை, விஷ்ணு டெம்பிள் அடிக்கிறதா பெரிய விஷயம். அப்போ எல்லா இந்தியன்ஸும் ஸ்டாக்காக இருக்காங்க அந்த நியூஸை பார்த்துட்டு. டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. 6 AM to 9 PM வரையும் அங்கே ஆஃபீஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர், லெட்டர்ஸ் எழுதுறது, சர்க்குலர், நிறையா சிம்பத்தைஸை ஃபோன் பண்ணி, இதே தான் வேலை அவங்களுக்கு ஃபுல்லாக. அப்போ வினோத் குப்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜன்சங் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பாரதிய ஜனதா ஜன்சங் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு மெம்பர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஹிந்து கல்ச்சரை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கார்த்திகா மகாதேவா அவரோட சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, சேவ் த டெம்பிள் ஒரு கமிட்டி வச்சிருக்கிறார். அந்த கமிட்டி மூலம் என்ன பண்ணுறாரு, அவர் புஷ் பண்ணுறார். அவர் மிஸ்டர் குப்தா என்ன பண்ணுறார், வினோத் குப்தா, அவர் ஓன் லீஃப்லெட் அடிக்கிறார். இந்த மாதிரி இஸ்கான் வந்து ஒரு போனஃபைடு ஹிந்து ஆர்கனைசேஷன், ஒரு போனஃபைடு ஒரு டெம்பிளை வந்து இந்த மாதிரி இடிச்சிருக்காங்க முனிசிபால்காரங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, பாம்பேயில் உள்ள லீடிங் சிட்டிசன்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க பாம்பேயில் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த அனுதாபமாக பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த நாயருக்கும் மிஸ்ஸஸ் நாயர் அவங்க ஒய்ஃப்க்கும் அந்த லாயர்ஸுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஃபாரினர்ஸ் எடுத்து நிற்கணும்னு நினச்சாங்க. இப்போ பார்த்தா எல்லாம் பாம்பேயில் இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் இதில் இறங்கிட்டாங்களே நமக்கு எதிரான்னு சொல்லி அவங்க இப்போ என்ன பண்ணி தெரியாமல் முழிக்கிறாங்க. பிறப்பா சொல்கிறார், இந்த பார்த்தீங்களா பாசிட்டிவாக வந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால சொல்கிறார். டிடி இங்கே இருக்க வரையும் ஒன்றுமே செய்ய டிடியை வந்து மூவ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டார் பிறப்பா. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி முனிசிபாலிட்டி வந்து நம்ம பில்டிங்கை உடச்சது வந்து நம்மளோட பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா முனிசிபாலிட்டி கமிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஓகே, அதனால் முனிசிபாலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களே எங்கள் செலவில் வந்து இந்த பில்டிங் கட்டித்தரோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் அப்படியே நல்லா பஜன் மீன்ஸ் பூஜைலாம் பண்ணிட்டு பேசாமல் நீங்கள் இருங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ கோர்ட் டிசிஷன் போயிட்டுருக்கு, யார் வந்து இந்த லேண்டுக்கு ஓடன்னு சொல்லி கோர்ட்டு தான் டிசைட் பண்ணோம். அது வரையும் நீங்கள் அமைதியாக இருங்கன்றார். இந்த கோர்ட்டு தான் போயிட்டு வரல இல்லையா. சரி, அதனால் என்ன பண்ணுறாருன்னா until the court decision, that's why it is a ஹரே கிருஷ்ணா மட்டன். ஸோ பிரபா என்ன சொல்கிறார், கிரிராஜில் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்க சொல்கிறார். இந்த மாதிரி டெம்பிளை வந்து இடித்ததுக்கு ஹரே கிருஷ்ணா மட்டன், ஹரே கிருஷ்ணா மந்திரி ஜான், ஹரே கிருஷ்ணா லைஃப் மெம்பர்கள்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு விளம்பரம் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதிலேயே பிரபாதில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார் மந்திரி ஜோனலில். இந்த மாதிரி நாங்கள் ஏக்கம் இப்படி இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிளை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த பாம்பே முனிசிபாலிட்டியும் என்ன பண்ணுறாங்க, கண்டம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு கோயில் இடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு பகவானை கும்பிடக்கூடிய அந்த தெய்வமான பிளேஸை இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் எழுதுறார் பிரபாத். ஓகே, ஸோ பாம்பேலையும் என்ன, பாம்பேயில் வந்து இந்த மாதிரி நிறைய லைஃப் மெம்பர்ஸு சிம்பத்தைஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ண வராங்க இந்த மாதிரி டைப்பில். எல்லாம் நிறைய லைஃப் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நிறையா லைஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்ந்துருக்காங்க. 1111 ரூபா, 1111. ஓகே, 1111. ஓகே, இதுக்கு ஆனால் கொஞ்சம் 12 பேர் என்ன பண்ணுறாங்க, முன் வராங்க. இந்த மாதிரி 12 பேர் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அவங்க என்ன பண்ணுறாங்க, உதவுறதுக்கு முன் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுபாய் பட்டேல், பெஹரிலால் கந்தேல்வாலா, பிரிஜ் ரத்தன் மோகதத்தா, டாக்டர் சி பலி, இவங்களாம் பயங்கர ரெஸ்பெக்ட். பிரபாதருக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். பிரபாதனா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்கும் அவ்வளோ. அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, முன் வர்றாங்க. சதா ஜிபத்லால் இருக்காரு, அவர் பார்ட்டி தலைவர் தானே. அது மாதிரி இந்த மாதிரி முனிசிபல் கவுன்சில் வந்து இந்த மாதிரி டெம்பிள் கட்டித்தராங்க அப்படின்னு சொல்லி கிரிராஜ் பிரபுவும் சதா ஜிபத்லாலும் முனிசிபாலிட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அந்த மிஸ்ஸஸ் நாயர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி முனிசிபாலிட்டி பில்டிங் கட்ட திறமனால அந்த ஃப்ரைடே என்ன பண்ணிடுறாங்க, கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைல் பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே,
இந்த மாதிரி இஸ்கான் வந்து திருப்பி கட்டணம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறான். இவங்க பேசிகிட்டு இருக்காங்க முனிசிபாலிட்டி நீங்கள் கட்டி கொடுங்கன்னு சொல்லி. இதை தெரிஞ்சு மிஸ்டர் நாயர் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இவங்க பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ டிவோர்ட் நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லவனையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஜஸ்டிஸ் 9 சொல்கிறாரு, நான் இன்றைக்கி இந்த ரிக்வஸ்ட் நான் கேட்குறேன், மண்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. டைம் கொடுத்துறா டிவோட்டிஸ்க்கு பில்டிங் கட்டுறதுக்கு. ஓகே, சாட்டர்டே இப்போ ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே மார்னிங் மண்டே மார்னிங் வரையும் டைம் இருக்குது. ஓகே, எவ்வளோ நாள் இருக்குது உங்கள் திருப்பி கட்டுறதுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஸோ பக்தர்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஓகே இது வந்து நம்ம ஒரு பெர்மிஷன் இல்லை, நம்ம கோயிலை கட்டினாலும் யாரும் ஒன்று சொல்ல போகிறதில்ல, கட்டாட்டாலும் யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல, எந்த ஒரு லாபம் கிடையாது, நம்ம கட்டக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் இதுக்கு தைரியம் இது கிடையாது, உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ ஜஸ்டிஸ் வந்து ஜட்ஜு வந்து இந்த நமக்கு தீர்ப்பு எதுதான் சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம், பில்டிங் இருக்குன்னா யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது, அதனால் நைட்டாக கட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ 2 நாளில் மிஸ்டர் லால் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிடுவாங்க. அவர் நிறைய அந்த மாதிரி கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சிமெண்ட்டெல்லாம் கிடைக்காது. கவர்மெண்ட்டில் முதலே சொல்லி தான் சிமெண்ட் ஆர்டர் இப்பெல்லாம் கவர்மெண்ட்டில் போய் சிமெண்ட் வாங்கணும், அந்த மாதிரி வாங்க முடியாது, ரெஜிஸ்டர் பண்ணணும், சிமெண்ட் வேணும் அந்த மாதிரி செங்கல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டைம். அதனால் அந்த கான்ட்ராக்டர் வச்சுருப்பா நிறைய வச்சுருப்பாங்க மெட்டீரியல். அந்த மிஸ்டர் லால்கிட்ட நிறைய மெட்டீரியல் கொண்டு எல்லா மெட்டீரியல் கொண்டு இறக்கிறார், ஆஸ்பெரா ஸ்டீஸு பிரிக்ஸு மோட்டர் எல்லாம் இறக்கிறார். சேத்தி இருக்கார்ல, அவருக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க வேலை பார்க்குறதுக்கு, அவங்கெல்லாம் மிஸ்டர் சேத்தி என்ன பண்ணுறாரு கூட்டு வர்றாரு. 8 மணிக்கு ஃப்ரைடே ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மழை வர பயங்கரமாக பெய்யுது. 8 மணிக்கு ஆரம்பிக்க மண்டே கால் நைட் தரவு பகலும் நடக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க கட்டுறாங்க. அப்போ கூட அந்த பில்டிங் கட்டும்போது அந்த மிஸ்ஸஸ் நாயர் என்ன பண்ணுறாங்கன்னா குண்டர்கள் அனுப்புகிறாங்க. அப்போ குண்டர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை மிரட்டுறதுக்காக வராங்க. அப்போ அந்த மிஸ்ஸஸ் சேத்தி இருக்கார்ல, அவர் பையன்கிட்ட சொல்லி துப்பாக்கி வீட்டில் வந்து கன் வச்சுருக்கிறார், 2 கன் இருக்க எடுத்துகிட்டு வான்றார். 2 கன்னையும் எடுத்து வந்துடுறான். எடுத்து அவர் சொல்கிறார், என்கிட்ட 2 கன் இருக்குது, நீ எத்தனை குண்டனா கூட்டுவான், இந்த கன்னில் கடைசி குண்டு இருக்கிறவங்க எல்லாரையும் இங்கே காலி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறானுங்க, அதுக்கப்புறம் அந்த ரவுடிஸ்லாம் வரவே இல்லை, போயிட்டானு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோயிலை வந்து திருப்பி கட்டிட்டாங்க மண்டே மார்னிங்குள்ளே. பிறப்பாருக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பில்டிங் கட்டிட்டோம், மண்டே மார்னிங் வந்து ஜட்ஜு வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன கட்டினாங்களோ அதை வந்து யாரும் அழிக்க முடியாது, இனிமேல் வாட் இஸ் பில்ட் இஸ் பில்ட், யாருமே கோயிலை அழிக்க முடியாதுன்ட்டார் ஜட்ஜு. இதை பிரபா கேட்டவுடனே கம்ப்ளீட் விக்ட்ரின்னு சொல்லி பிரபா சொல்லிடுறார். ஓகே, அதனால் எல்லாமே பப்ளிக்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கோயிலை இடிக்கணும், கட்டின கோயிலை எதுக்கு இடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் இது எல்லாமே எதிர்ப்பாகிடுச்சு மிஸ்ஸஸ் நாயக். ஓகே, ஆனாலும் உடனே டீல் முடியாது, இது அவங்க விற்கல, இன்னும் அப்படியே அவங்க கட்டிட்டு அப்படியே இருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் லேண்டை வந்து கொடுக்கல, அது மெதுவாக தான் நடக்கும், இன்னும் நடக்கலை. இப்போ வந்து மாயப்பூர் பற்றி பேசுகிறாங்க ஆத்தர். ஜூன் மாதம் மாயப்பூருக்கு வந்து பிரபா என்ன பண்ணுறாரு, பிரபா வந்திருக்காரு இப்போ. ஓகே, இந்த தீர்ப்பு தெரிஞ்சுன்னா கல்கட்டாலேருந்து மாயப்பூர் வந்துட்டார். அங்கே 2 ரூம். ஓகே, எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சும்மா 2 ரூம் இருக்குது, அதில் ஒரு ரூமில் பிரபா தங்கிக்கலாம். மிகப்பெரிய அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மழை வரும், ஒரு பெரிய புயல் அப்போ தான் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி. ஆனால் ப்ளசண்ட்டாக இருக்கும், இது என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பிரபாருக்கு வந்து சில வியாதிகள்லாம் இருக்கும், மீன்ஸ் வியாதினா என்ன, இந்த காஃப்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து என்ன ஆகிடும், சரியாயிடும். மாயப்பூர் இருந்தோடனே அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது இது காஃப் வந்தது, அப்படியே இருமிக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து மாயப்பூர் இருந்தோடனே எல்லாமே அவருக்கு சரியாயிடும். ஓகே, அந்த ஆன்மீக வைப்ரேஷனில் அவருக்கு எல்லாம் என்ன இது சரியாயிட்டு. ஸோ பிரபா என்ன பண்ணுவார், ஈவினிங் வந்து ஜனனி மாஸ் பூஜா இருக்கார்ல, அவர் பிரபா ரூமுக்கு வருவார். அந்த சாம்பிராணி புகை இருக்குல்ல, அதை அப்படியே ரூம் ஃபுல்லாக இது பண்ணுவார். பிரபா ரொம்ப பிடிக்கும் சாம்பிராணி, ரூமில் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போவார். பிரபா வந்து சொல்லுவார், இது வந்து இந்த ஏரை பியூரிஃபை பண்ணும், ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, இன்செக்ட்ஸையும் இது பண்ணிடும், இது வந்து ரொம்ப பியூரிஃபை பண்ணியார். அதனால் இந்த சாம்பிராணி போய் டெய்லி அடிக்க சொல்லுவார் ரூமில் அவருக்கு. ஓகே, இந்த பூஜாரி வந்து டெய்லி அடிச்சு போவார் ஜனனிவாஸ் பிரபு. இந்த மாதிரி அவங்க டப்பு 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 நடிக்கிறதுன்னா பிரபா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, ஆனாலும் இருந்தாலும் அங்கேயும் என்ன பண்ணுவார், அவர் இந்த புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, கெஸ்ட்டை பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வர்றவங்கள்ட்ட பேசுகிறது, இந்த மாதிரி இருப்பார். எப்படி வந்து மாயப்பூரை டெவலப் பண்ணலாம், இதே தான் பேசிகிட்டு இருப்பார். ஓகே,
பவானந்த மகாராஜ், ஜெயபதாக மகாராஜ், நம்ம குரு மகாராஜ் ஈஸ்வரன் ஜெயபிரகாஷ் குரு மகாராஜ், பவானந்த மகாராஜ், இவங்க 2 பேர்ட்டி தான் பிரபுபாத் என்ன பண்ணுவார், மாயப்பூர் ப்ராஜெக்ட் பற்றி பேசுவார். I have given the kingdom of God to you, இல்லையா? கடவுளுடைய அந்த அரசாங்கம், ராஜ்யத்தை அவன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்லுவார் பிரபுபாதர். ஓகே, ஸோ டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபுபாதரை வந்து இங்கே இருக்கும்போது அவங்களுக்குலாம் என்ன, எல்லா இஸ்கான் பில்டிங்கும் பிரபுபாதருக்கு தான் பிலாங்கிங்னு அவங்களுக்கு மனசில் உண்டு. இருந்தாலும் இந்த மாயப்பூர் எஸ்பெஷலி அந்த டிவோட்டிஸோடைய சர்வீஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கே மாயப்பூரில் வந்து பிரபுபாதர் இருக்காங்க, இது பிரபுபாதர் பில்டிங், பிரபுபாதர் ஒர்க்கு, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மும்முரமாக எல்லா பக்தர்களும் வேலை பார்ப்பாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. மற்ற டெம்பிளுக்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு டெம்பிள் பிரசிடென்ட்லாம் இருப்பாங்க இல்லையா. மாயப்பூர் முதல்ல பிரபுபாதரை கையில் எடுத்துக்கிட்டார். என்னென்ன ஃபண்டு வருது, என்னென்ன எல்லாத்தையும் அவரே எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மேற்பார்வை பார்க்குறாரு. அது வந்து மாயப்பூர் விருந்தாவனா ட்ரஸ்ட் ஃபண்ட் டொனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு டொனேட் பண்ணலான்னு சொல்லி ஒன்று புதுசாக ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போ கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது தவறாக யாராவது ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா பிரபா என்ன பண்ணுவார், அதை கேட்பார், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பார். உடனே கரெக்ட் பண்ண சொல்லுவார். அந்த பிங்காக ஒரு பில்டிங் இருக்குல்ல, பிங்க்கு ரெட்டிஷ் கலர் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு கட்டின பில்டிங். அது ஒரு கப்பல் மாதிரி இருக்கும், லோட்டஸ் பில்டிங்கா, அது கப்பல் மாதிரி இருக்கும். அதுதான் டிரான்செண்டல் போட்டுன்றாங்க, படகு, ஆன்மீகத்தை கொண்டு போகிற படகு. அப்படி தான் ப்ராப்பர் நீ நினச்சி பண்ணார். ஓகே, டிரான்செண்டல் ஷிப், இட் வாஸ் லைக் ஹியூஜ் டிரான்செண்டல் ஷிப். ப்ராப்பர் தான் கேப்டன். அவர் எல்லாரையும் நல்லா ஒழுங்காக இருக்கணும், ஷிப் ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். டெய்லி வந்து அந்த பில்டிங்கை வந்து நோட்டீஸ் பண்ணுவார். ஒரு ரூமாக திறந்து பார்ப்பார் ப்ராப்பர். ஆக்சுவலாக ஒரு ரூம் திறக்கும் போது அங்கே ஃபேன் ஓடிட்டு இருக்கும். பயங்கரமாக கோவம் வந்துடும் ப்ராப்பர். இது யார் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பார். அங்கே உள்ள அந்த டிவோடி சத்ததன்யா சொல்லுவார், எனக்கு தெரியாது பிரபுபாத் அப்படி சொல்லுவார். யார் பண்ணாங்களோ அவர் ராஸ்கல் அப்படின்வார். அவருக்கு தெரியும் நான் ஒரு ராஸ்கல்னு சொல்லி. 2 நாளைக்கு அப்புறமும் இந்த இதை நினச்சி அவர் வருத்தப்பட்டு சொல்லுவார் திருப்பி, இந்த மாதிரி மணியை வந்து மிஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ திருப்பி ரெண்டாவது வட்டம் பெரிய காற்று வரும், திருப்பி பெரிய மழை வரும், புயல் வரும். ஓகே, அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுல்லாக வெளியே மார்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு பவானந்த கோஸ்வாமி, என்ன பண்ணார், சுவாமி மகாராஜ் என்ன பண்ணார்னா அதை ஃபுல்லாக ஒரு துணி வச்சு துடைக்கிறார். ஏன்னா ரெயின் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தானே. பிரபுபாத் சொல்கிறார், இந்த மாதிரி தான் மார்பிளை வந்து க்ளீன் பண்ணணும், பாலிஷ் பண்ணவே கூடாது. மார்பிளை நல்லா ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், அது அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும், கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு. ஓகே, டெய்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றார். ஓகே, ஸோ பிரபுபாத் வந்து ரொம்ப இந்த அதனால் திட்டினாலும் அவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப சாஃப்டான மனசு. ஓகே, சொல்லுவாங்கள்ல தாமரை போல உள்ள இதயம் அப்படிம்பாங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் பக்தர்கிட்ட பேசுகிறார், அந்த ஃபாரின் டிவோட்டிஸ்ட்டை பேசுகிறார். அழுகிற மாதிரி இருக்கார், அழுகிறார். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் இது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி இந்த பசங்களுக்கும் இந்த பெண்களுக்கும் மீன்ஸ் அந்த பிரபுஜிஸ்க்கும் மாதாஜிஸ்க்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்க, உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் எனக்காக நீங்கள் இந்த வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னுடைய மிஷனுக்காக நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க. இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேலைக்கு பிரசாதம் கூட கிடைக்க மாட்டேன்து, ஏன் உங்களுக்கு பால் கூட கரெக்டாக கிடைக்க மாட்டேன்து, உங்களுடைய அந்த நல்ல வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரபா அழுவார். நான் உங்களுக்கு வந்து எப்பயுமே கடன்பட்டிருக்கேன்னு சொல்லி பிரபா சொல்வார் இந்த பக்தர்கள்ட்ட. அங்கே பவானந்த மகாராஜ், ஜெயபிரதா மகாராஜ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பேசுவார் பிரபா. பவானந்த பிரபு சொல்கிறாரு பாருங்க எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் யாரும் போய் மீன்ஸ் கட்டிக்கிட்டு இருக்க இடத்துல போய் யாரும் வசிக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, மார்பிள் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் குடிசை போட்டு தங்கியிருப்பாங்க. டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இந்த பக்கம் போய் ஏதோ ஒரு பில்டிங்கில் தங்கியிருப்பாங்க, சின்ன பில்டிங்கில். அங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும். இந்த டாய்லெட் எதில் இருக்குன்னா களிமண்ணெலாம் இருக்குல்ல, மண்ணெல்லாம் தாண்டி தான் போகணும். இது ஒரு சும்மா மண்ணில் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோதான். லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக. ஓகே, மழையெல்லாம் பெஞ்சதுன்னா பாம்பெல்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். ரொம்ப சகஜம் அவங்க, ஏன்னா வயக்காடு தான் ஃபுல்லாக. இதில் தான் வந்து அந்த ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம் வளர்ந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு இதில்.
ரெயின் வாட்டர், ஸ்டோம் வாட்டர் எல்லாம் இங்கே தான் வரும். ஓகே, ஸ்னேக்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குமா, பயங்கரமாக இருக்குமா, சன்செஷன் சைட்டு, யாருமே இங்கே வாழ முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரோபார் எங்களுக்கு வந்து இங்கே வச்சுக்க சொன்னாங்க. பாத்ரூம் நத்திங், ரன்னிங் வாட்டர் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தண்ணி அடிவம் தண்ணியை பிடிச்சிட்டு எல்லாம் பிரபுஜி மாத்தாச்சும் இருந்திருக்காங்க. ஓகே, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பயாவது டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப நேரம் கரண்ட் போயிடும். இந்த மாதிரி தான் இருக்குவாங்க. ரொம்ப தபஸ்யா வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க மாயப்பூரில். இப்போ வந்து நிறைய பில்டிங்லாம் இருக்குது, நமக்கு ஏசி ரூம்லாம் இருக்குது. அப்போ வந்து இப்படி இருந்திருக்கு. ஓகே, பிரபாதர் வந்து இதெல்லாம் வந்து கஷ்டமாகவே தெரியல பிரபாதருக்கெல்லாம். ஏன்னா மாயப்பூர் ஸோ ஒண்டர்ஃபுல், அவருக்கு எல்லா உடம்பும் சரியாயிடுது. அவர் இந்த மாதிரி ஓப்பனாக குடிசையில் வாழ்றதுக்கு சரியாக இருக்குது. அவருக்கு கொசு கழிக்கும் ஒன்றும் கிடையாது, ஃபீலே பண்ணல அவர். ஓகே, ஸோ அதனால் அவர் என்ன சொல்லுவார், நான் இங்கே இருக்கிற காற்று தண்ணியிலே வாழ்ந்துருவேன் அப்படின்னு பிரபாத் சொல்லுவார். ஓகே, அதுவே எனக்கு போதும் அப்படின்றார் பிரபாதர். ஓகே, ஏன்னா பிரபாதர் மேலே உள்ள அந்த அவர் சொன்னதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க. டேக் மாயப்பூர், பிரபாத் சொல்றார், டேக் மாயப்பூர், நான் உங்களுக்கு மாயப்பூரை கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க, இதை நல்லா டெவலப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறார். இது மாத்திரம் தான் எங்கள் மனசில் இருக்குன்னு அங்கே உள்ள பக்தர்கள் சொல்கிறான். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் விளையிற, நல்லா போகம் விளையிறது. ஓகே, ஸோ சுற்றி அது டெம்பிளை சுற்றி. ஸோ கிச்சன் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிச்சனை வந்து பேம்பு ட்ரீலாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் எல்லாமே. நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கெரோசின் லேம்ப் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க லேட்டன்னா மண்ணெண்ணெய் விளக்கு, கரெக்டாக இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதில் திரியை ஏற்றி டெய்லி பிறப்பா அந்த திரியெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லுவார். அந்த கண்ணாடியெல்லாம் நல்லா துடைக்க சொல்லுவார். ஏன்னா அது ஃபுல்லாக புகையாக தெரியுமா, கண்ணாடியெல்லாம் துடைச்சி டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. நைட் ஆனால் அதுதான் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு அதில் படிப்பாங்க. ஓகே, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, நிறைய இடம் கரண்ட் போயிடும். ஓகே, ஸோ அந்த லேம்ப் வச்சுருப்பாங்க. இந்த லேம்ப்லாம் இப்போ நீ பார்த்துருக்கியா சரி, அதெல்லாம் அந்த லேம்ப்பு மரண விளக்கு சொல்லுவாங்க, லேட்டன். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, அதுதான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் அது சொல்வார், இந்த ஆயிலெலாம் வெளியே வாங்காதீங்க, ஆமணக்கு விதை இருக்குல்ல, அதை இடித்து நீங்கள் ஆயில் தயார் பண்ணி அதில் நீங்கள் இந்த இந்த லேம்பை கட்டுங்க, அப்படி லேம்பை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஹரே கிருஷ்ணன், ஹரே கிருஷ்ணன், ஹரே கிருஷ்ணன். நேர பார்த்து போயிடல. ஓ, நேராக பார்த்தது இல்லையா? ஓகே ஓகே, ஓ தெரிஞ்சிருக்கேன். ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி சின்ன சின்ன டெல்லிங்ஸ்லாம் நம்மளே கட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். ஓகே, சின்ன சின்ன கார்டேஜ்லாம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டிக்கிறாங்க சின்ன சின்னதாக. ஸோ அதனால் இங்கே உள்ள பில்டிங்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய கிஃப்ட்டு. நம்ம எவ்வளோக்குள்ள கிருஷ்ணா மேலே ஆதாரப்பட்டிருக்கோமோ அவ்வளோக்குள்ள கிருஷ்ணா நம்ம என்ன பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள்லையும் 25 லட்சம் to 50 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான். ஒரு டெம்பிள்லையும் யாரும் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணன் மேலே ஆதாரப்பட்டிருக்கனால கிருஷ்ணர் பணம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாருன்னு பிரபா சொல்கிறாங்க. அது கரெக்ட், 100% ட்ரூ. ஓகே, அதனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய 4-5 கார்லாம் இருக்கும் ஒரு கோயிலில். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு எந்த இன்கமும் கிடையாது, இதை வச்சு அவங்க புக் சேல்ஸ் இதை வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த டைமில் ரன் பண்ணுவாங்க, டொனேஷன் வச்சு. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கல்ல, டோரெல்லாம் டம்முன்னு சத்திப்பாங்களே, அதெல்லாம் ப்ரோப்பா அது பிடிக்காது. ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக டோரெல்லாம் அப்படி சாத்துறீங்க, ப்ரோப்பா சத்தம் விடுவார். இது வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக பண்ணக்கூடாது, நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய பொருள். நம்மளும் அதே மாதிரி தான் மாயப்பூரில் போய் நம்ம ரூமில் தங்கியிருக்கோம், அந்த இதில் பில்டிங்கில் பேர் என்ன ஈஸ்வரையன் அப்புறம் வம்சி பவன் இதெல்லாம் தங்கியிருந்தான். அதெல்லாம் ஃபேன் ஓடட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து கிருஷ்ணாவுடைய பொருள், இது அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு, அது தவறான நினைப்பேன். ஆக்சுவலாக இதெல்லாம் கிருஷ்ண கௌரங்கோடைய இது வந்து பொருள். இதை வந்து எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணலாம், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, நம்ம அங்கே போய் கமர்ஷியலாக திங்க் பண்ணக்கூடாது. நம்ம ஜென்ரலாக போனால் என்ன பண்ணுவோம், லாஞ்சில் இருந்துட்டோம், ஸோ ஃபுல்லாக இருந்துட்டோம், அப்படிலாம் அது எப்படி மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம திங்கிங் வரக்கூடாது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் பிரபாரிய ப்ராப்பர்ட்டி, இஸ்கானே பிரபாரிய ப்ராப்பர்ட்டி தான். ஸோ மாயப்பூர் வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, கோலோகம் இருந்தாவனா. ஓகே, அது மாதிரி பிரபா வந்து என்ன பண்ணுறாரு, டிவோட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பரப்பாவை சேர்ந்து
அந்த ஆன்மீக லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் அப்படி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடிக்கடி பிறப்பா என்ன பண்ணுவார், கீழே வந்து வாக்கிங் போவார், எல்லா ரூமையும் செக் பண்ணுவார், என்னென்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படி பண்ணுவார். கேட்பார் அந்த பக்தர்க்கா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான், நீங்கள் எப்படி டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இந்தியா ரொம்ப ஹாட்டாக இருக்கான், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்பார் பிரபாதர் வந்து. ஓகே, நிறையா கெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பிரபாதரை பார்க்கறதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் ஒரு பெரிய ரொம்ப வெல்தி மேன், ஹிந்து மேன், பிரிட்ஜ் ரத்தன் முகத்தான், அவங்களும் அவங்க ஒய்ஃபு டி பிர்லா, இவங்களும் வந்திருப்பாங்க பிரபாதரை பார்க்கறதுக்கு கல்கட்டாவிலேருந்து. ஓகே, பிரபா என்ன பண்ணுவார், அவரே பர்சனலாக என்ன பண்ணுவார், என்னென்ன மெனு இன்றைக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி இந்த மெனுலாம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பர்சன் வரப்போறாருன்னு சொல்லி அந்த மாதிரி மெனு ப்ரிப்பேர் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அதை ஆஃபர் பண்ண பர்சன் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கெஸ்ட்டு கொடுப்பாங்க. இத்தனைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லாம் வந்து ரொம்ப ரெடியாக இருக்காது, ரெடி ஆகிட்டு இருக்கு ரூம், கொஞ்சம் ரெடி பண்ணியிருப்பாங்க, சோஃபாலாம் கிடையாது, மேட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்லேயும் அவங்க படுக்க ரெடியாக இருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப வெல்தி பர்சன். ஓகே, அந்த பாயிலே படுக்க, கீழே படுத்துக்க ரெடியாக இருப்பாங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிரபா சொல்லுவார், இந்த மாதிரி கெஸ்ட்லாம் வந்தால் என்ன பண்ணுவோம், நீங்கள் எப்பயுமே வந்து தண்ணி, ஹாட் பூரி, சூடான பூரி, எக் பிளான்ட் பாஜி. எக் பிளான்ட் பாஜின்னா அந்த ஃப்ரைடு எக் பிளான்ட் இருக்குல்ல, கத்திரிக்காயை நல்லா, கத்திரிக்காய் தானே எக் பிளான்ட்னா, கத்திரிக்காயை நல்லா வதக்கி கொடுத்துடணும். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் இது கொடுக்கணும். 4 இது, தண்ணி, ஹாட் பூரிஸ், அது சுகர் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், அப்புறம் அந்த கத்திரிக்காயை வதக்கி வச்சுருக்கு, அப்புறம் ஸ்வீட்ஸ். ஓகே, இது நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வந்து நம்ம கெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விற்கப்பட்டாலும் பரவாயில்ல, பிரபா என்ன சொல்லுவார், சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட வச்சுருவார் பிரபா. ஓகே, மிஸ்ஸஸ் மகத்தில் வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியிலேருந்து வருவாங்க அவங்க ஒய்ஃப். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரபாதர் வந்து இந்த மாதிரி வரவேற்று அவங்க டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த ரூம்லாம் பார்த்தா ரொம்ப வசதிலாம் இருக்காது, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே உள்ள அந்த ஃப்ளோரில் ஒரு பாயை போட்டு தலானி வச்சு படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த என்வாமெண்ட். ஸோ அப்போ வந்து பிரபாதர் வந்து என்ன பண்ணாரு, பகவானந்த பிரபுட்டையும் ஜெயபிரதா மகாராஜ்டையும் பவனந்த மகாராஜ்டையும் இந்த மாதிரி மாயப்பூர் பற்றி சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, கல்கட்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெட்டு விரிச்சுட்டு ஒயிட்டாக விரித்து தலானி எண்ணில் வச்சுருவாங்க, அது ராயலாக இருக்கும். அப்புறம் அந்த தலானி மேலே அப்படி சாஞ்சிட்டு அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு காலை கீழே போட்டு அப்படி எஞ்சில் உட்காந்து. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். டெய்லி இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அந்த மேட்ரஸ் தானே சொல்லுவாங்க, அதை நீங்கள் கழட்டி துவைச்சிடணும், புதுசாக நீங்கள் திருப்பி போடணும். இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண ரூம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கூட அப்படி தான் மெயின்டைன் பண்ணாங்க இல்லையா, ஒயிட்டாக போட்டு பெரிய தலானி வச்சுருவாங்க இல்லையா. இது வந்து இப்போ கல்கட்டா வந்து ரொம்ப பிடிக்குமா அந்த கல்கட்டாவில் உள்ளவங்களுக்கு. கவருக்கு ஒயிட் ஷீட் கவர், அது ஷீட் கவர். ஓகே, ஷீட் கவர் வச்சு இது கவர் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இது வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ரொம்ப அரிஸ்டோக்ராட்டிக்காக இருக்கும். 1900 ஓகே 1920 இப்படி தான் பண்ணுவாங்களாம். முல்லிக் ஃபேமிலி பெரிய பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த லைட்டுக்கு நிறைய பூச்சியாக வருமா, குட்டி குட்டி பூச்சியாக. அது பார்த்து ஏகப்பட்ட பூச்சி வரும், கொசு எல்லாம் சேர்ந்து நிறைய பூச்சியாக வரும். அப்படி நம்ம பார்த்துருக்கோம்ல, பூச்சியெல்லாம் நீங்க அப்படி அசைஞ்சு அப்படி மொச்சிக்கிட்டு இருக்கும் தெரியுமா அந்த லைட்டை. அப்புறம் கமெண்ட் பண்ணார், பாரு இதுதான் காரோட கிரியேஷன், எவ்வளோ குட்டியாக இருக்குது, அது எவ்வளோ அழகாக பறக்குது, எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது, எதுவுமே ஆக்சிடென்ட்டே ஆகலை பாருங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஃப்ளைட்டை விட்டோம்னா ஒரு ஃப்ளைட் இன்னொரு ஃப்ளைட் போச்சுன்னா என்ன, அது ரொம்ப டேஞ்சர். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டலாம், ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆனால் கடவுளுடைய படைப்பில் எவ்வளோ ஸ்பீடாக கிட்ட போனாலும் ஆக்சிடென்ட்டே ஆகலை. இதுதான் கடவுளுடைய படைப்புக்கு நம்ம படைப்புக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பிறப்பார். எப்பயுமே கிருஷ்ண கான்செப்ட் தான் பேசிட்டு பிறப்பார். டயர்டாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கும் போதும் சரி, மீட்டிங்கில் பேசும்போதும் சரி, எப்பயுமே என்ன பண்ணுறாரு அவர், கிருஷ்ண கான்செப்ட் தான் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் கடவுளுடைய இது வந்து அற்புதம். நம்ம பண்ண ஃப்ளைட்லாம் என்னது, இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பிறப்பா உட்காந்துருக்கார் ஒரு வியாசாசனில், அந்த பேக்கில் பில்லோ போட்டு அப்படி கையை வச்சு அப்படி உட்காந்துருக்கார். ஓகே, ஆனால் இந்த பூச்சிகள் என்ன பண்ணால் அந்த லைட்டை நோக்கி தான் போகுது. லைட்டை நோக்கி கடைசி செத்துரும் இல்லையா, அந்த சூடாக இருக்கிறத பார்த்து செத்துரும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், பௌதிகவாதியாக இருக்கிறோம். இந்த பௌதிகவாதியாக என்ன பண்ணுறோம், பெரிய பெரிய பில்டிங் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம ஆசைப்பட்டு கடைசியில் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார்.
இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ஹென்ரி ஃபோர்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்கார முதலைகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் கடைசியில் இறந்து தான் போனாங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ண, எல்லாருமே அந்த மாதிரி கடைசியில் இப்படி இறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இறப்புனா என்னன்னு தெரியல, இவங்களும் அந்த பூச்சி மாதிரி தான், சின்ன பூச்சி மாதிரி தான். எப்படி வந்து அந்த சூடான அந்த லைட்டை நோக்கி போய் அது மோதி இறந்துருதோ, லைட்டோட சூடு தாங்காமல், அதே மாதிரி தான் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம்னு சொல்லி பிரபா சொல்வார். ஸோ அப்படி பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரபா சொல்லிட்டால டெய்லி இந்த சாம்பிராணி புகை, பூஜாரி வந்து ரூம் ஃபுல்லாக சாம்பிராணி புகை அடிச்சுட்டு போவார். ஓகே, அது ரொம்ப பிடிக்காது சாம்பிராணி புகை, ரொம்ப பியூரிஃபை யாரெல்லாம் பியூரிஃபை ஆகுது, அது உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, சாம்பிராணி புகை போட்டுருவாங்க. அது வீடு ஃபுல்லாக நல்லா ஒரு மனமாக இருக்கும். நம்மளும் அது மாதிரி பண்ணணும் ஆக்சுவலாக. மங்களாரத்தியில் தர்ஷனம் முடிச்சோன்னே அந்த ஃப்ராங்க் அந்த சாம்பிராணி எடுத்து அப்படி வீடு ஃபுல்லாக என்ன பண்ணிடணும். ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார் எப்படி வந்து இந்த மாயப்பூர் கோயில் கட்டணும்னு சொல்கிறார். இது மிகப்பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதோடைய இது பார்த்தீங்கன்னா அந்த டோமில் வந்து இந்த யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வரணும். இப்போ கட்டுறோம் இல்லையா டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டரியம், TOVP, இதுதான் அவர் அன்றைக்கி சொல்கிறார். இதெல்லாம் அந்த டிவோடிஸ் கேட்டுட்டு ரொம்ப மலைப்பாக இருக்குது, இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆகுமே, இதுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அப்போ அவர் சொன்னது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டரியம் வந்து கூடிய சீக்கிரம் திறந்துவாங்க. மிகப்பெரிய கோயில் என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க. ஃபோர்டு இவங்கெல்லாம் சேர்ந்து, அப்புறம் மகாராஜ் குரு மகாராஜ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால், நீங்கள் இந்த பில்டிங் கட்டினா நீங்கள் வேதிக் ஆர்ட்ஸை வந்து வேதிக் ஆர்ட்ஸ் வேத கலைகளில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு பிறப்பா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் குரு மகாராஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேத கலைகள் தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலாக பெங்காலிஸை ஹையர் பண்ணி, மாயப்பூரில் ஆட்களை ஹையர் பண்ணி என்ன பண்ணுவார், இந்த ஃபாரின் பக்தர்களை சொல்லிக் கொடுக்க சொல்வார். பரத்ராஜா, ஆதிதேவா, மூர்த்தி, ஈசானா இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, இந்தியாவுக்கு வந்து அந்த டால் மேக்கிங் அதை பிஸ்னஸை கற்றுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி மிருதங்கம் எப்படி செய்யறதுன்னு ஒரு பக்தர் சொல்லி தருவார். ஒரு ப்ரொஃபஷனல் ஆளை வச்சு எப்படி வந்து மிருதங்கத்தை மேக் பண்ணுறது அதையும் ஒரு பக்தர் கற்றுப்பார், எப்படி வந்து மிருதங்கம் உருவாக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த வெஸ்டர்ன்ஸ் வந்து பயங்கர டேலண்ட்ஸ், உடனே கற்றுப்பாங்க எல்லாத்தையும். ஓகே, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம், அந்த கோயிலை கட்டிடணும். ப்ரோப்பா என்ன பண்ணுவார், ரெண்டையும் கம்பைன் பண்ணுவார், இந்தியன் பிரெயின் அண்ட் வெஸ்டர்ன் டேலண்ட்ஸ். ஓகே, ஸோ மாயப்பூர் சிட்டி வந்து நம்ம ப்ரீவியஸ் ஆச்சாரியா பக்தி வினோத் தாக்கூர்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய கோயில் வரும்னு சொல்லி. அவங்களுடைய இந்த ஆசை அப்படின்னு பிரபா சொல்வார், இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாயப்பூர் சிட்டி வந்து 50,000 மக்கள் டிவோட்டிஸ் வாழ்கிற மாதிரி பெரிய சிட்டியாக வரும். இதுதான் இஸ்கானுடைய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், இது உலகத்துக்கே இந்த ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். இந்த மாதிரி மிகப்பெரிய கோயில் வந்து என்ன பண்ணோம், செப்பரேட் குவார்ட்டர்ஸ், பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ராக்கெலாம் இருக்கணும். இந்த மாதிரி சிட்டி தான் உலகத்தில் உள்ள எல்லா சிட்டிக்கும் ரோல் மாடலாக இருக்கும் அப்படின்னு பிரபாத் சொல்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ல்டில் பெரிய பெரிய சிட்டிலாம் இருக்கு இல்லையா, நியூயார்க்கு, டோக்கியோ, பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலாம் என்ன ஆகிடும், ஃபெயில் ஆகிடும், அங்கே மக்கள் வசிக்க முடியாது. அப்போ மாயப்பூர் மாதிரி உள்ள மாடல் சிட்டியை வந்து எல்லா இடத்துலையும் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பிரபா சொல்கிறார். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சிட்டி தான் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இருக்க மாடர்ன் சிட்டிஸ்லாம் வந்து என்ன ஆகிடும், அவங்களுக்கு வந்து வாழ முடியாத மாதிரி ஆகிடும்னு பிரபா சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி மாயப்பூர் ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து கிருஷ்ண கான்சியஸ் வேர்ல்டுக்கு வந்து பிகினிங் சொல்கிறார் பிரபாத். புரியுதா? மாயப்பூர் ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா அதுதான் கிருஷ்ண கான்சியஸ் வேர்ல்டுக்கு பிகினிங் அப்படின்றார், உலகத்துக்கு பிகினிங் அப்படின்றார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறார். ஒரு வில்லேஜ், ஒரு டவுன்லேயும் என்ன பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபுடைய நாமங்களை வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணாவுடைய நாமங்களை சொல்லுவாங்க. ஸோ பிரபா சொல்கிறார், மாயப்பூர் வந்து ஈஸியாக நவதீப்லாம் பிரிட்ஜ் மூலம் வந்துடலாம், லேண்ட் மூலியம் வந்துடலாம், இல்லைன்னா கேஞ்சஸில் வந்து படகு மூலமாக வரலாம், ஏரில் வரலாம். பெங்கால்ஸ் நிறைய பெங்கால்ஸ்க்கு சைத்தன்ய மகாபிரபு தெரியும். அதனால் இது வந்து நல்லா டெவலப் பண்ணுங்கன்றார். ஒரு பழமொழிகளும் உண்டு, பெங்கால்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இந்தியாக்காரங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதனால் இந்த பெங்கால்காரங்கள்லாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிருஷ்ணனோடு இருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் இது வந்து மாற்றிடலாம். அதுக்கு நீங்கள் இந்த கிங்டம் ஆஃப் காட் இந்த மாயப்பூரம் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே,
ஸோ மாயப்பூர் இருந்தோன்னா அவருடைய ஹெல்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுது. அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் காஃப்லாம் வந்து அதெல்லாம் சரியாயிடுது. ஏன்னா அந்த மாயப்பூருடைய கிளைமேட் வந்து ஃபார் பெட்டர். அந்த தண்ணி காற்று எல்லாமே ரொம்ப பியூரிஃபைங், ரொம்ப சுத்தமானது. அதெல்லாம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிரபாவுடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மாயப்பூரில் வெளியே கிளைமேட் பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் ரொம்ப கூலாக சூப்பராக ப்ளீஸிங்காக இருக்கும். பிரபா சொல்லுவார் அது ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது அப்படின்வார். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், வைகுந்த பிரீஸ்ன்றார். மாயப்பூரில் காற்று பிடிச்சது அதுதான் வந்து வைகுண்டா பிரீஸ், வைகுண்டத்தில் உள்ள அந்த காற்றுன்னு சொல்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புயல் வரும் திருப்பி. அப்போ அவங்க டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணுவார். பிரபா சொல்வார், நோ, எதுக்காக க்ளோஸ் பண்ணுற சத்த தண்ணியா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்வார். எல்லா விண்டோ ஓப்பன் பண்ணுங்கன்னுவார். இல்லை பெரிய புயல் இருக்குது பிரபாத் அப்படின்வார். பரவாயில்ல ஓப்பன் பண்ணுங்க, 50 மைலில் புயல் வந்துட்டு இருக்குன்னுவார். பிரபா சொல்வார், இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, சிரிச்சுட்டே சொல்லுவார் பிரபாத். எல்லா விண்டோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்வார் பிரபாத். ஓகே. ஸோ அப்போ அங்கே மேலே போயிட்டு பில்டிங் மேலே போயிட்டு ஒரு நாள் மேலே போயிட்டு அங்கே சைத்தன்யமாவுடைய பர்த் பிளேஸை பார்ப்பார். ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சைத்தன்யமாவுடைய பர்த் பிளேஸ் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒரு கௌடிய வைஷ்ணவா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க இது அவங்களுக்கு தான் சொந்தம், சைத்தன்யமாவுடைய பிளேஸ் பர்த் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருஷ்ணா எதுக்கு ஃபேமஸ்ஸு, கிருஷ்ணர் வந்து மதுராவில் வந்து பிறந்தார். ஓகே, அதுக்கு ஃபேமஸாக இல்லை கிருஷ்ணர் வந்து விருந்தாவனில் பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபேமஸா அப்படின்னு பிரபா கேட்குறாரு. கிருஷ்ணா எங்கே தோன்றாரோ அந்த இடம் ஃபேமஸா, இல்லைன்னா எங்கே ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது ஃபேமஸான்னு கேட்குறாரு. ஓகே. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு எங்கே பிறந்தாரு, மாயப்பூரில் அந்த இடத்துல பிறந்திருக்காரு. ஓகே. ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டி என்ன, சங்கீதனை பிரீச்சிங். ஓகே. அந்த சங்கீதனை பிரீச்சிங்க நீங்கள் மாயப்பூர் சந்திரன் மந்திரில் பண்ணுங்க. ஏன்னா அந்த பர்த் பிளேஸ் அவங்க வந்து அவங்க சொந்தம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால ரொம்ப அட்ராக்டிவாக இது பண்ணுங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன ஆக்டிவிட்டி பண்ணாரு, கீர்த்தன் ஃபுல்லாக இங்கே போய்கிட்டே இருக்கணும், எல்லாரும் இங்கே வரணும், பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கீர்த்தன் பண்ணுறதுக்கு சொல்லி பிரபா சொல்லுவார். அந்த டயத்திலே வந்து பில்டிங்கே இல்லாத பையன் பிரபா என்ன பண்ணாரு, அடிக்கல் நாடு விழாவுக்கு டெய்லி 10,000 பிளேஸ் கொடுத்தாங்க பிரசாதம். குடிசை மட்டும்தான் இருக்கும், அப்பயே கொடுத்தாங்க. ஏன்னா டிவோட்டி மற்ற கௌடி பில்டிங்லாம் நிறைய பில்டிங்லாம் இருக்கும், அதெல்லாம் விடோஸ் தான் போவாங்க, இங்கே தான் எல்லாம் நார்மல் மக்கள்லாம் வருவாங்க. இப்போ சொல்கிறா இந்த சைத்தன்ய சந்திர மந்திரம் வந்தோடனே, அந்த கோயில் வந்தோடனே எல்லாருக்கும் சங்கீதன் பிரசாதம் கிடைக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ கல்கட்டா இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நிறையா சீனியர் டிசபிள்ஸ்லாம் மாயப்பூர் வரம்னால கல்கட்டா இருக்கும்போது நிறையா மூத்த பக்தர்கள்லாம் கூப்பிட்றாரு. நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்க, இந்த மூத்த பக்தர்லாம் சொல்கிறார், நிறையா எனக்கு ரிக்வஸ்ட் வருது, இந்த மாதிரி சைத்தன்ய பாகவதத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி எல்லாம் என்னை கேட்குறாங்க. சைத்தன்ய பாகவன் வேற, சைத்தன்ய மங்களா வேற, சைத்தன்ய சரிதாமிரதம் வேற இல்லையா, 3 நூல் இருக்கு. ஆமாம், சரிதாமிரதம் வேற, சந்திரோதய வேற. ஓகே. சைத்தன்ய பாகவதம் எல்லாரும் நீ டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க சொல்லி பிரபா சொல்கிறார். நான் வந்து சைத்தன்ய சரிதாமிரதம் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு இருக்கேன், அது ஓகேவான்னு கேட்குறாரு பிரபாத். உடனே பவானந்த கோஸ்வாமி சொல்றார், ஓகே பிரபாத், அற்புதம், ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லி மகாராஜ் சொல்கிறான். ஓகே. ஸோ சைத்தன்ய சரிதாமிரத்துக்கு நிறைய எஸ்ஸேலாம் எழுதியிருக்கார் பிரபாதர். ஓகே, அதெல்லாம் எடுக்கிறார் பிரபாதர். இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணார், 7th சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் பிகேன் நியூ டிரான்ஸ்லேஷன் கமெண்ட்ரி ஆஃப் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதா பிகினிங் வித் 7th சாப்டர், 7வது அத்தியாயத்திலேருந்து எழுத ஆரம்பிக்கிறார் ஆதிலீலா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, வேகமாக எழுதுறாரு. அவர் அவருடைய ஸ்பீடுக்கு அவங்களால அச்சடிக்க விட முடியல, அவ்வளோ ஸ்பீடாக எழுதுறாரு. சில ஆத்தர்லாம் இருப்பாங்க இல்லையா, புக்கெலாம் எழுதுவாங்கல்ல, அவங்களாம் சொல்கிறாங்க ஒரு புக்கை முடிக்கிறதுக்கு மினிமம் 3 years ஆகிடுமா, 2 to 3 years ஆகிடுமா. ஆனால் பிரபுபாதர் ஒரு புக்கையும் 2 months முடிக்கிறார். அவங்க பிரிண்ட் அடிக்கவே அந்த முடியல அவங்களால, அவ்வளோ ஸ்பீடு. ஓகே, பயங்கரமான ஸ்பீடு. இவ்வளோ ஸ்பீடாக வந்து யாருமே இந்த மாதிரி புக் எழுதலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறாரு, என்னுடைய பணிமான வகங்களை கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த கிருஷ்ணர் வந்து 5 விதமாக வந்திருக்கிறாரு, பக்தனாகவும், பக்தருடைய எக்ஸ்பேன்ஷனாகவும், விரிவங்கமாகவும், பக்தனுடைய அவதாரமாகவும், தூய பக்தனாகவும், பக்தனுடைய சக்தியாகவும் வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவார். வந்தே குருஷ பக்தான் ஈசாம் அவதாரத்தான் தப்பிரகாச சக்தி கிருஷ்ண சைத்தன்ய சங்கதம், இதெல்லாம் பஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆரம்பிப்பார். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சதத்துவம் இருக்காங்க இல்லையா,
அவங்களுடைய கருணை இல்லாமல் ஒருத்தரால் முன்னேற முடியாது. சைத்தன்ய மகாபிரபு அவங்களுடைய சகாக்கள், இவங்களுடைய கருணையில் தான் நம்ம ஒருத்தர் முன்னேற முடியும். எந்த மந்திரம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌரபக்த வந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை சொன்னாலே போதும், சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப மோஸ்ட்லி பயங்கரம் நல்லா ப்ளீஸ் ஆயிடுவார். ஓகே, ஸோ எவ்ரி டைம் மந்திரம் சொன்னாலும் சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பாதங்களை செல்டர் எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இப்போ 7வது இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அதில் பிரபுபாதர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு டீச்சிங்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணாவுடைய அன்பு வந்து மூடப்பட்டு இருக்கிறது, சீல் பண்ணி மூடியிருக்காங்க. அதை திறந்தது வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்க அசோசியேட்ஸ் பஞ்சதத்துவம். அவங்க என்ன பண்ண அந்த சீலை அந்த உடைச்சி அந்த அன்பை எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. அவங்களும் டேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அன்பு அதிகமாகிட்டே இருக்கு, அதை எல்லாருக்கும் வழங்குறாங்க. பஞ்சதத்வா themselves dance again and again and made it easier to drink the nectar in love of God. எழுதுறாரு, they danced, cried, laughed, chanted like madmen. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பகவானுடைய அந்த அன்பை வந்து எல்லாருக்கும் விநியோகிக்கிறாங்க அப்படின்னு பிரபாதம் எதிர்பார்க்குறாங்க. இந்த ப்ரெசெண்டாக இருக்க கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட்டும் இந்த சேம் பிரின்சிபல் தான் வச்சுருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், சேண்ட் பண்ணுறோம், டான்ஸ் பண்ணுறோம். இது எல்லாம் பௌதிக உலகத்தில் உள்ளது கிடையாது, இது எல்லாம் ஆன்மீக ஆக்டிவிட்டீஸ். அதனால் யார் ஒருத்தர் வந்து நிறையா சாண்டிங் பண்ணுறாரோ, நிறைய டான்ஸ் பண்ணுறவங்கள பகவான் பண்ணால அவங்களுக்கு வந்து இந்த கடவுளுடைய அன்பு என்ன ஆகும்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல, சைத்தன்ய மகாபிரபு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்கிறார் பிரபாதர். ஓகே, சைத்தன்யா தான் சைத்தன்ய மகாபிரபு தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு பிரபாதர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த விதமான கண்டிஷன் கிடையாது இந்த அன்பை வாங்கிறதுக்கு. எந்த ஒரு மனிதனாலும் என்ன பண்ணலாம், இந்த அன்பை வாங்க முடியும். அவர் என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இதை வந்து சேண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி புக் எழுதினாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்டை எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் பிராமணராக ஆக்குனது தவறு, சன்னியாசி ஆக்குனது தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அமெரிக்கனா, ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமான்னு சொல்லி பார்க்கல. கிருஷ்ண உணர்வில் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே வாரி வழங்கினாரு. அதனால இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சைத்தன்ய மகாபிரபுவை மேக் பண்ணதுனால இது வந்து கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் வந்து ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, ஏன்னா எல்லா வில்லேஜுக்கும் டவுனுக்கும் பரவணும், உலகத்தில் இருக்க எல்லா வில்லேஜ் டவுனுக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பரவணும்னா எல்லா மக்களுக்கும் போனால் தானே முடியும். அப்போ எல்லாருமே வைஷ்ணவ தானே அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஆர்கியூமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொறாமைப்படுத்துவர்களால உள்ளது. ஒன்லி இந்தியன்ஸ் தான் பிராமணர் ஆகணும், ஒன்லி இந்தியன்ஸ் தான் வைஷ்ணவர் ஆக முடியும், அதுவும் குறிப்பிட்ட ஜாதி தான் ஆக முடியும், இப்படி சொல்கிறதெல்லாம் பொறாமை உள்ளவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் போய் பக்தியை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்கன்றார். ஓகே, இந்த மாதிரி ப்ரீச்சிங் கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க, நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்கன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ சைத்தன்ய மகாபிரபு எப்படி ப்ரீச் பண்ண சொன்னாரோ அமராக்யா குரு ஐயா தாரையே தேசம், அதை மாதிரி நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்வார். ஓகே, இது உலகம்லாம் பரவுன்னு சொல்லி ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணார் பிரபுபாதர் வந்து சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த கிருஷ்ண உணவு முயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணார் பிரபுபாதர். 40 ரூபாயில் போனார். அவர் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது 40 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அவருக்கு. ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்சியரான ஒரு பர்சனே இப்படி பண்ணும்போது இந்தியாவில் இருக்க எல்லாரும் முயற்சி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறாங்க. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், மூவ்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் மோர் அண்ட் மோர். இன்னும் 10,000 வருடங்கள் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தான். ஓகே, இன்னும் 10,000 வருடங்கள் என்ன பண்ணும், இந்த மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 7வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமத்தில் ஆதியில் 7வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா
இந்த கிருஷ்ண உணர்வு வந்து இந்த உலகத்தையே மூழ்கடிக்க போகுது அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பார் அவர். அதனால இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள்லாம் வந்து பிராமணர் ஆகக்கூடாது, இல்லை சன்னியாசி ஆகக்கூடாதுலாம், அதெல்லாம் வந்து நாளடைவில் இதெல்லாம் மறைஞ்சிரும். எல்லாத்தையும் சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த இது வந்து என்ன ஆகிடும், எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அவருடைய கருணை யாரும் தடுக்க முடியாதுன்னு பிரபுபாதர் எழுதுறார். கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியுடைய அந்த சொற்கள் உண்மையாயிடும், எல்லா இடத்துலையும் இது பரவும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓகே, சில சமயம் பார்த்தீங்கன்னா மாயப்பூரில் பெரிய பெரிய மழையெல்லாம் பெஞ்சுனா நல்லா நிறைய வெள்ளம் வந்துடும். அது என்ன ஆகும்னா அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய பர்த் பிளேஸே மூழ்கிடும், அந்த மாதிரி நிறைய வெள்ளம் வரும். ஓகே, அதே மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் என்ன பண்ணுது, சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது எல்லாம் அந்த உலகத்தையே என்ன மூழ்கி அடிச்சிடும் கிருஷ்ண பிரேமையில அப்படின்னு எழுதுறாரு 7வது அத்தியாயத்தில். நம்ம 7வது அத்தியாயம் வரல இல்லையா, 6வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். நம்ம 7வது அத்தியாயம் தான் அடுத்து போகிறோம். அதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் செட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி எதுக்காக இஸ்கான் வந்து இந்த மாதிரி பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய டீச்சிங்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லேருந்து இதெல்லாம் எடுப்பார். இஸ்கானோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஆத்தரைஸ் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு சொல்லுவார் 7வது அத்தியாயத்தில். ஓகே, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், ஒரு சன்னியாசி எடுத்து அங்கே உள்ளவங்களை ட்ரிக் பண்ணி என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கிருஷ்ண இயக்கத்தை ஃபாலோ பண்ண வைப்பார். ஓகே, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், விமென்ஸ் அலோவ் பண்ணோம். நம்ம இயக்கத்தில் விமென்ஸ் மாதாஜிகளை அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். எல்லாருக்கும் பரப்புற மாதிரி செஞ்சோம். உமன் இன்ட்டு கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெண்களை வந்து அந்த மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ண கான்சியஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரபுபாதர் இந்த ட்ரிக் பண்ணுறது. எப்படி சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசை ட்ரிக் பண்ணி அந்த நிறைய பேரை ஃபாலோ பண்ண வச்சாரோ, அதே மாதிரி பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரிக் பண்ணுறாரு, விமென்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, ஸோ அதனால் எல்லா ப்ரீச்சர்ஸும் இந்த சாஸ்திரங்களில் போட்டிருக்க எல்லா விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி எப்படி அந்த டயத்தில் எது ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ஐடியாலாம் பண்ணி எல்லாரையும் நம்ம என்ன பண்ணோம், இந்த கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பிரபுபாதர் எழுதுறாங்க. ஜூன் 1973 மாயப்பூர்லேருந்து என்ன பண்ணுறாரு பிரபுபாதர், கல்கட்டாக்கு வந்துடுறாரு. அப்போ கல்கட்டாவில் லெட்டர் எழுதுறாரு, தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்போ வந்து ஷியாமசுந்தர பிரபு வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி லண்டனுக்கு வாங்க, நீங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய இடம் ஜார்ஜ் ஹாரிசன் கொடுத்துருக்குறாரு, நானும் நிறைய உங்களுக்கு அப்போ இங்கே நிறைய மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஷியாமசுந்தர பிரபு சொல்கிறார். ஓகே, பிரபுபாதர் சொல்கிறாரு, ஸோ பாம்பேயை வந்து நம்ம செட்டில் பண்ணிட்டு தான் இங்கேயும் நான் போக முடியும்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். பாம்பேயை முடிச்சுட்டு தான் நான் போக முடியும் லண்டனுக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ கல்கட்டாவில் வந்து ஆல்பர்ட் ரோடு இருக்கிற டெம்பிள், அதில் கொஞ்சம் நேரம் தங்குறாரு. தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாரு. ஓகே, நிறைய பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆல்பர்ட் ரோடில் இருக்க அந்த டெம்பிளில் தங்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்ப்பாங்க. நிறைய பெங்காலிஸ்லாம் வந்து பிரபுபாதர் மீட் பண்ணுவாங்க. ஓகே, ஈவினிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய தூரம் அந்த சின்ன கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், சின்ன சின்ன சந்தா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குலாம் பிரபுபாதர் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே பேசுவார், ப்ரீச் பண்ணுவார். அப்போ என்ன பண்ண, பவதானி மாதாஜி இருக்காங்களா, பிசிமா மாதாஜி பிரபுபாதருடைய சகோதரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி கல்கட்டா ஆப்பில் வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிரதர் பிரபுபாதர் என்ன பண்ணோம், நான் குக் பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி தரணும், அதை சாப்பிட்ணும், அதுதான் அவங்களுடைய ஆசை. டெய்லி குக் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கச்சோரி குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கச்சோரியை சாப்பிட்டோம்னா பிரபுபாதருக்கு வயிற்றில் பயங்கரமாக வலி வந்துடும். பிரபுபாதர் அப்படி கதவை மூடிடுவாங்க, வயிற்று பெட்டில் படுத்துருப்பாங்க, வயிறு பயங்கரமாக வலிக்கும். அவங்க டிஸ்டர்பன்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து சுத்த கீர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதர் அப்படியே உடம்புலாம் தூக்கி போடும். ஓகே, பிரபுபாதர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் பிரபுபாதர் சொல்லுவார், என்னுடைய வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த தேங்காய் கச்சோரி பண்ணாங்கல்ல, அது சரியாக குக் பண்ணல. பிரபுபாதர் சொல்கிறாங்க, சரியாக குக் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க, வயிறுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசானவங்களுக்கு இந்த மாதிரி குக் பண்ணாமல் தான் வயிறு பயங்கரமாக வலிக்குது. ஓகே, இந்த நைட் ஃபுல்லாக வலிக்கும். நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, நிறைய பேருக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்க. இது எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவருடைய மூச்சே விட முடியாதபடி முடங்கிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வலிக்கும். ஓகே, பிஸ்வா மாதாஜியும் பக்கத்துலேயும் நிற்பாங்க. ஓகே, ஏன்னா பக்தர்கள்லாம் பயப்படுவாங்க அதை பார்த்து. ஏன்னா திருப்பி எதையாவது குக் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு இருப்பாங்க எல்லாரும். ஏன்னா இந்த உடம்பு சரியாகட்டும்னு சொல்லி குக் பண்ணி கொண்டு எல்லாம் பயப்படுவாங்க பக்தர்கள்லாம்.
பிரபா சொல்லுவார், ஆட்டோவில் இருக்க அந்த நர்சிங் பிக்சர் எடுத்து என் பக்கத்தில் வைன்னு சொல்லுவார். ஏன்னா ஆட்டோவில் இருந்து எடுத்து வந்து அவர் பெட்டு பக்கத்தில் வைப்பாங்க டிவோட்டிஸ்லாம். ஏன்னா இப்போ பக்தர்கள்லாம் பயமாக இருக்கும், என் பிறப்பா அதை உடலை விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலேயும் அவங்களுக்கு வந்து இது வரும், இந்த வயிறு இருக்கும். அப்போ வந்து ஆயுர்வேத டாக்டர் வருவார். அதை பார்த்து சொல்லுவார், இது வந்து பிளட் டிசென்ட்ரி, ரத்தப்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். மெடிசன்லாம் கொடுத்துட்டு போவார், ஆனால் எதுவுமே கேட்காது, வயிற்று வலிச்சுட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ பிரபா சொல்லுவார், பவானந்த பிரபு மகாராஜா கூட சொல்லுவார், எனக்கு வா நான் சொல்கிற மாதிரி சொல்லு, இந்த பிசிமாட்ட சொல்லி நல்லா ஃப்ரைடு பூரிஸ், நல்லா பூரியை ஃப்ரை பண்ணி பட்டாலா, அது வந்து ஒரு ஸ்குவாஷ் போல, வெஜிடபிள் ஸ்குவாஷ், இந்தியன் வெஜிடபிள் ஸ்குவாஷ் பட்டாலா அங்கே பெங்காலில் கிடைக்கும் நினைக்கிறேன், அதுவும் இந்த ஃப்ரைடு பூரியும் கொஞ்சம் உப்பு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். பவானந்த சுவாமி சொல்லுவார், நோ, இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் நீங்கள் ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்டா என்னத்துக்காருது அப்படின்பார். பிரபா சொல்லுவார், இல்லை இதுதான் வந்து பிளட் டிசென்ட், ரத்தப்போக்கு தான் கேட்கும். எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பிசிமா இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுவார். இந்த மாதிரி பெங்காலில் சொல்லுவார், இந்த பூரி பட்டலா டிஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவார். உடனே ஒரு 2 மணி நேரத்தை கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 hours பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு வந்துவாங்க. பவானந்த பிரபா சாப்பிடுவார். சாப்பிட்டு என்ன பண்ணுவார், அப்பா உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார் பிரபா. எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். அவள் வந்து ஓகே, இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பிசிமா மாதாஜி வந்து அந்த டிஷ் பண்ணோடனே பிரபாவுடைய உடல் இருந்தும் பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. பாயிண்ட்ஸ் சொல்லலாமா? ஹாசினி ஒரு பாயிண்ட்ஸ் எது இருக்கா? சதானந்தி பாயிண்ட்ஸு ஏது? ரூமுக்குள்ள கரெக்ட். நம்ம லைஃப் மெம்பர் அப்படி நினைக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, ஹாசினி ஒரு பாயிண்ட்டு யோசிக்கிறியா? யோசி. மாதாஜி சொல்லலாம், ஈஸ்வரி மாதாஜி அது வந்துச்சா? ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. சாதுக்கள் கூட தேடு பாம்பு கடிச்சு இறந்தாலும் கூட சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி மிஸ்டர் நாயர் அவர் இறந்ததை வந்து ஓகேன்னு சொல்லி சொல்லுவார் சொல்லுவார் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அது வந்து ப்ராப்பர் சொல்லுவார், எக்ஸாம்பிள் சொல்வார். தேங்க்யூ மேடம். கோயில் கட்ட முடியாதுன்ட்டு மேற்கத்திய நாட்டுக்கு வந்துட்டார் பிரபு. அங்கே வந்து ஒரு செட்டு போட்டு அதில் ராதாகிருஷ்ணர் வழிபடுறாங்க பிரபு. மேற்கத்தினால இல்லை, இது பாம்பேல தான் செட்டு போட்டு வழிபடுறாங்க. ஆமாம், பாம்பேல மேற்கத்தினால பிரபாத் வந்துடுவார். ஏன்னா லேண்ட் டீல் முடியல இல்லை, அதனால பிரபாத் மேற்கத்தினால வந்துடுவார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணன். பாயிண்ட் இருக்கா? லைட்டு போகும் இல்லையா? என்ன சொல்லுவார் பிரபாதர்? அதே மாதிரி நம்மளும் பௌதிகத்தில் அட்ராக்ட் ஆகி இறக்குறோம். ஆமாம், எவ்வளோ பூச்சி இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகலை. இதுதான் கடவுளை பரப்பட அற்புதம். கரெக்டா? தேங்க்யூ. கலாதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பூச்சி வந்து லைட்டை சுத்தி பறக்குது, அந்த வெப்பத்துல வந்து அது இறந்து போயிடுது. அதே மாதிரி பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்க, நிறைய பணம் இது சேர்க்கிறாங்க. அவங்க பௌதிகமான விஷயங்கள்ல அவங்க செலவிடுறாங்க. ஆனாலும் நாமும் ஒரு நாள் இறந்து விடுவோம் அப்படின்றத அவங்க இறப்பை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதாவோட அவர் திட்டினாலும் மனசு அவருக்கு ரொம்ப சாப்பிட்டு, அதனால அவங்க அந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே அவங்க வாழ்க்கைய எவ்வளவு விட்டு கொடுத்துட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு சரியா கூட சாப்பாடோ பாலோ எதுவும் கிடைக்கிறது இல்லை, அதனால உங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும்னு அப்படின்னு அவர் கண்ணில் கண்ணியா விடுறாரு.
இந்த மாதிரி தபஸ்யா வாழ்க்கைய இருக்காங்க, வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றாரு. நான் இங்க இருக்கிற தண்ணி காத்து அதை வச்சு நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லாம மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு அவங்க அந்த பில்டிங்ல படிக்கிறாங்க. இங்க உள்ள பில்டிங் எல்லாம் கிருஷ்ணாவோட கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு கோயில் 25 லட்சம் செலவு செய்யறாரு. அதுவும் பகவானாலதான், அது பகவான் தான் அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால இதை வந்து காசுதான் யூஸ் பண்ணணும். கிருஷ்ணாவுடைய பொருளை ரொம்ப ரொம்ப பத்திரமா செலவு பண்ணணும். கோலோக பிருந்தாவனம் அப்படிங்கிற இந்த மாயாப்பூர்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. தண்ணி கத்திரிக்காய் கெஸ்டுகளுக்கெல்லாம் கீழே பாய் போட்டு பறிக்க வச்சு அவங்க வந்து ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க. சார் பெரிய பெரிய பணக்காரங்க வந்தாலும் அந்த மாதிரி இனிஷியலாக இருக்க டயத்தில் அந்த மாதிரி கீழே படுக்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. தேங்க்யூ மேடம். சத்யநாராயண பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம். அவரு பிரபுத வந்து என்ன சொல்றது வந்து பகவானுக்கு எதிர்க்க வந்து நல்லா கீர்த்தன் நல்லா உறக்க குரல்ல பாடணும், பாடிட்டு நல்லா ஆனந்தமா டான்ஸ் ஆனவ அவரோட கிருஷ்ணனோட அனுகிரகம் நம்ம கிடைக்கும் சொல்றது. அதுக்கு வந்து பிரபா வந்து இந்தியாவில இருந்து போயிட்டு 40 ரூபாய் எடுத்துட்டு போய் கையில இருந்து எடுத்துட்டு போயிட்டு வரும்போது வந்து 40 கோடியோட அவர் வந்து கோயில் கட்டிட்டு அவர் ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஆமா, கரெக்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே சார் ஒரு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் வந்து நமக்கு வீட்டில் நடக்குது. ஸோ அது வந்து நம்ம ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு மீட்டிங் இன்வைட் போடுறேன். நேரில் உள்ளவங்க வீட்டில் வந்துடலாம். இங்கே 6 மணிக்கு கிளாஸு. ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்பஹேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.